தும்பை செடியில் பல வகை இருக்குது. சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய தும்பை வந்து குப்பை குளங்களில், சாலை ஓரங்களில், வயல்வெளிகளில் ஒரு சின்ன சின்ன வெள்ளை நிற பூக்களோட பார்த்துருப்போம். இதுவும் வந்து தும்பை தான். இதுக்கு பேர் வந்து காசி தும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சில காலமாக இது வந்து பூ வியாபாரிகளிடம் வந்து மாலையாகவும் பூ தொடுத்தும் இதை வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுவாபுரி கோவிலில் போகும்போது அங்கே இந்த பூவை வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க, முருகனுக்கு உகந்தது அப்படின்னு. சென்னையில் பார்க்கும்போது காளிகாம்பாள் கோவில் வாசலில் இந்த பூவை வந்து சரமாக தொடுத்து மாலையாகவும் அல்லது சரமாவுமே வச்சுருக்காங்க. இது ஒரே ஒரு செடி இருந்தாலும் கூட போதும். பாருங்க எவ்வளோ பூ இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம மாடியே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அடுக்கு, சிவப்பு நிறத்தில் அடுக்கு. இந்த அடுக்குலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. என்கிட்ட இந்த ஒரு செடி தான் இருக்குது. இந்த ஒரு செடி கூட நான் சிறுவாபுரி போகும்போது அங்கே ஒரு வீட்டில் இருந்தது, அவங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். 5 செடி கொடுத்தாங்க. 5ல் ஒரு 3 செடி ரொம்ப நல்லாவே வருது. இந்த செடியில் நிறைய பூக்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. வர்றது வந்து சம்மர் சீசன். உங்கள் மாடி வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும், பூக்களோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தும்பையும் அதில் நீங்கள் சேர்த்து. வர்றது சம்மர் சீசன், உங்கள் மாடியில் கலர்ஃபுல்லான பூக்கள் வேணும், சாமிக்கு போடுறதுக்கோ அழகை ரசிக்கிறதுக்கோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காசி தும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய காஸ்மஸை உங்கள் லிஸ்ட்டில் வந்து இப்போவே சேர்த்துடுங்க. இது வந்து விதைகள் மூலமாக நம்ம வளர்க்க முடியும். விதைகளை வந்து சேகரித்து இப்போ போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். விதைகள் போட்டு நாற்று ரொம்ப சின்ன விதைகளாக இருக்கும், அதனால ஒரு இடத்துல போட்டு நாற்றை எடுத்து இந்த நாற்றை வந்து நீங்கள் தொட்டிகளுக்கு மாற்றலாம். இல்லை வாய்ப்பு இருக்கிறவங்க நேரடியாகவும் தொட்டியில் வச்சுக்கலாம். தண்ணி நிறைய தேவையில்லை, இந்த செடிக்கு கொஞ்சமாக தண்ணி கொடுத்தாலே போதும். ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகான பூக்கள். ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிடும். மாடியும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடியை கண்டிப்பாக உங்கள் விஷ் லிஸ்ட்டில் சேர்த்துட்டு இந்த சம்மரை வந்து பூக்களோட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.